மத்தேயு 10வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஏசுப்பா சொல்கிறார் உங்களை பார்த்து, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று. நீங்கள் விசேஷித்தவர்கள், ஏசப்பாவால் போஷிக்கப்படுகிறவர்கள். அதலால் கவலைப்படாதீர்கள் என்று. ஆகாயத்து பட்சிகளுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் உணவு ஊட்டுகிற தேவனவர். அது மாத்திரமல்ல, காட்டு புஷ்பங்களை கூட அருமையான பலவித நிறங்களில் வளரச் செய்கிறார். சாலமோன் ராஜா கூட அப்படிப்பட்ட ஒரு அழகான உடையை உடுத்தியதில்லை. அவ்வளவு அருமையாய் கர்த்தர் அந்த புஷ்பங்களை படைத்திருக்கிறார். காட்டு புல்லுக்கு கூட கர்த்தர் அருமையாய் உடுத்து வைக்கிறார். அப்ப நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்கள்? சாதாரண பட்சிகளை போஷிக்கிற தேவன் சாதாரண காட்டு புஷ்பங்களை காலையில் மலர்ந்து சாயங்காலத்தில் காய்ந்து போகிற அந்த காட்டு புஷ்பங்களுக்கு கூட பல நிறங்களை கொடுக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிற உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்கள் சரீரங்களில் உள்ள வியாதிகளை அவர் நீக்க மாட்டாரா? உங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் அவர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் கொடுப்பார். எதை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு ஜீவனை கொடுத்த நம்முடைய பரம பிதா அறிந்திருக்கிறார் என்று. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு இவை எல்லாவற்றையும் கொடுப்பார். அதனால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். இன்றைய நாளிலே பாடுகள் என்றால் மறுநாள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாடுகள் நீங்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மலரும். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே அடைக்கலான் குருவிகளை போஷிக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களையும் போஷித்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வேதத்தில் உள்ளபடி நீதியாய் நியாயமாய் நேர்மையாய் நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உடைக்காக உணவுக்காக இருக்கிற இடத்திற்காக கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா.